அரசாங்கம் சீக்கிரமா முடியல பதிவிட முடியாது. ஒரு அண்ணா வந்தா அவர் இழப்பை ஈடு செய்ய முடியாது. ஒரு மரியாதை செய்யணும்னா சாவே கிடையாது. சாவே கிடையாது. அதாவது இப்படி ஒரு தலைவனை, ஒரு நடிகரை, ஒரு அரசியல் வந்தாயமான சத்துணவு எம்ஜிஆர் பெற்று சத்துணவுல எல்லாத்துக்கும் போட்டவர் ஒரே சாப்பாடு, எல்லாத்துக்கும் ஒரே சாப்பாடு அவர் தான் கொண்டு வந்தார். ஆமாம், ஹீரோ டைரக்டர் என்ன சாப்பிடுமோ அதே தான் எல்லா டெக்னிக் சாப்பிடும். எல்லா தொழிலாளர்களும் நடிகருக்கு மட்டும் நான் கண்டிப்பாக அரசாங்கம் ஒரு இறுதி மரியாதை செலுத்தினா பொது விடுமுறை கண்டிப்பாக அறிவிக்கணும் சார். இன்னைக்கு கண்டிப்பாக அறிவிக்கணும். ஏன்னா ஒரு அண்ணா வந்தா அவர் இழப்பை ஈடு செய்ய முடியாது. ஒரு மரியாதை செய்யணும்னா அரசு பொது விடுமை விட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். 80லேருந்து 90 சினிமாவோட பொருட்காலம், 90 வரைக்கும் சினிமாவுக்கு மிகப்பெரிய பொருட்காலம். அவர் இருக்கிற வரைக்கும் எங்கள் சினிமா ஆரோக்கியம் பண்ணிச்சு. எல்லாருமே மனுஷன் வந்து பணத்தை திங்க போடலாம், வயிற்றார சோறு தான் இருந்தோம். அந்த சோறுக்கு முக்கியத்துவம் மட்டும் எனக்கு கேட்பேனே. அது மாதிரி எங்கள் நடிகர்களுக்கு கடன் அடைச்சி அந்த நடிகரை மீட்டெடுத்து எல்லா நடிகருக்கும் நல்லா செழிப்பாக செய்ய வச்சு எங்கள் கேப்டன். ஒரு தரம் நடிகர் சங்க தலைவராக இருந்து 50 கடனை அடைச்சவர். சாவே கிடையாது. சாவே கிடையாது. தலைவனுக்கு சாவே கிடையாது. அவர் எப்படிதான் சாவாரு? அவர் எப்படி சாவாரு? எங்களை கேட்காம எப்படி போறது? ஈடு செய்ய முடியாத இழப்பு அந்த தலைவர் போனது. எவ்வளோ தலைவர் இருக்கிறாங்க, ஆனால் வாழும்போது ரொம்ப தூய்மையான தலைவர்கள். அவரோட இழப்பை இந்த தொண்டர்கள்லாம் எப்படி தாங்க போகிறாங்கன்னு தெரியல. நான் இந்த கட்சியை சேர்ந்தவர் இல்லைனாலும் இவர் மேலே ரொம்ப அபிப்பிராயம் இருக்கிற கட்சி அவங்களோட கட்சி தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் உலகத்தில் வாழ 15 கோடி தமிழர்களும் கொண்டாடி தீர்த்த ஒரே தலைவர் இவர் தான். இவருக்கு ஒரு அமைப்பு இருந்தது. காலம் சென்ற தலைவர்கள் மட்டும்தான் போற்ற மாண்பு இருக்குது. ஆனால் வாழும்போது அவரோட எல்லா புகழும் அவர் காதுபட கேட்டு மறைந்த தலைவர்.